வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 5 times டிஃபெண்டிங் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் 3 times ரன்னர் அப்போட ஒரு நல்ல கான்ஃபிடன்டோட களமிறங்க போறாங்க பெர்த் ஸ்காச்சர்ஸ். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் நான் எங்க இருந்தாலுமே ஆர்சிபியோட தீவிர ரசிகன் அண்ட் தென் தீவிர பிளேயர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு டைம் கூட இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்காத டீம் தான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இந்த பர்டிகுலர் 2 டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 15th டிசம்பர் மதியம் 1:45க்கு பெர்த் கிரவுண்ட்ல தான் மேட்சே நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், டெய்லி ரிஸ்க் எந்தெந்த மேட்ச்ல ரிஸ்க் எடுக்கலாம், எந்த மாதிரி மேட்ச்ல சேஃபா டீமை பிக் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஃபேண்டசி பத்தின அனாலிசிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேமில் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறனால தான் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெர்த் கிரவுண்டில் நடக்க போகுது. பெர்த் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டில் இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்டு ஃபார் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ். 2 பேர்த்துக்குமே ஃபேவரபிளான ட்ராக்குங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் போக போக மிடில் ஆஃப் த ஓவர்ல மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலருக்கும் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அப்படி கூட நோட் பண்ணிக்கலாம். இல்ல நியூ பால்ல ஃபேஸ் பவுலருக்கும் பால் கெட்டிங் ஓல்ட் ஆகும் போது ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட்டிவான ட்ராக். அண்ட் தென் டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை சூஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 155. இந்த வென்யூல ஹையஸ்ட் டோட்டலா இருக்கட்டும் லோவஸ்ட் டோட்டலா இருக்கட்டும் ரெண்டுமே பெர்த் ஸ்காச்சர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது 203 ரன் ஹையஸ்ட் டோட்டலாகவும் 69 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஓவராலா 36 டொமஸ்டிக் மேட்ச் நடந்திருக்கு. அதுல 17 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் சேஸ் பண்ணவங்க 19 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 22 மேட்சஸ். அதுல பர்டிகுலரி பெர்த் ஸ்காச்சர்ஸ் 14, மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 8 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஹெட் டு ஹெட்னு வரும்போது பெர்த் ஸ்காச்சர்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு மிச்சல் மார்ஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் இல்லாதது ஒரு பின்னடைவா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்க போகுது. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்போட தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அது பர்டிகுலர்லி ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும், ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபேண்டாஃபிட் ஆப்பை சூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் இதை விட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் என்னன்னா எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. நீங்க ஒரு 10,000 ரூபாய் வேலட்ல ஆட் பண்றீங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டா பிடிச்சிக்கிறாங்க, டாக்ஸா பிடிச்சிட்டு அதை ஒரு சில ஆப் என்ன பண்றாங்க கேஷ் போனஸா கொடுக்குறாங்க. இங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் எதுவும் கிடையாது. நீங்க வின்னிங் பண்றீங்க, ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க, ஒரு 15 ரூபாய் ஓவராலா வருதுன்னா அந்த 5,000 ரூபாய்க்கான டாக்ஸ் பிடிப்பாங்க. அந்த மாதிரி டிடிஎஸ் கூட இந்த ஆப்ல கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரா. எதுக்கு நம்ம காசை போய் வேஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கறத கிளவரா யோசிங்க. என்ட்ரி ஃபீஸ்லயும் மற்ற ஆப் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 0 கமிஷன் லீக் கூட இருக்கு. அதாவது இப்போ ஒரு 50 ரூபாய் ஒரு 25 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு 5 ஸ்பாட் உள்ளதுல பிளே பண்றீங்க அப்படின்னா அது 250 ரூபாய். அந்த 5 பேர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதை அப்படியே பிரைஸாவும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே 5,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. ஒரு புதிய மாற்றம் வேணும், நான் ரெகுலரா ஃபேண்டசியில ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேண்டாஃபிட்டை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களால ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் நான் அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் கொடுக்குறேன். எப்படின்னா ஸ்மால் லீக்கு எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணலாம், ஒன் பிளேயர் பிக் பண்றது எந்த மாதிரி ஆப் பெஸ்டா இருக்கும், இந்த மாதிரி கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். இப்போ ஸ்மால் லீக் அப்படின்னா ஃபேண்டாஃபிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பெர்த் ஸ்காச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், சாம் ஃபேனிங் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 ஆலன் ஹோடி அண்ட் தென் மேத்யூ ஹார்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கூப்பர் கனோலி. மேபி கனோலியும் ஃபின் ஆலனும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா சாம் ஃபேனிங் அட் நம்பர் 5ல பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் நிக் ஹாப்சன், ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் ஆகர், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெகன்ராப், லான்ஸ் மோரிஸ். இதான் பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா மோரிஸ் 1, ஜேசன் பெகன்ராப் 2, ஆண்ட்ரூ டை 3, அகர் 4, ஆரன் ஹேடி 5, காப்பர் கனோலி. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பெர்த் ஸ்காச்சர்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா இந்த டீமை லீட் பண்ணக்கூடிய ஆரன் ஹேடி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ஆண்ட்ரூ டைட் இருந்து நம்ம 4 ஓவர், கனோலிட் இருந்து நம்ம ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜேசன் பெகன்ராப் 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்க 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல லான்ஸ் மோரிஸ் 3 ஓவரும், ஆஸ்டன் அகட் இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜோ கிளார்க்கும் தாமஸ் ரோகர்ஸ் 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல பியூ வெப்ஸ்டர், கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹிட்லன் கார்ட்வைட், டாம் கரன், உசாமா மிர், பீட்டர் சிடில், ஆடம் மில்னே, ஜோல் பாரிஸ். இதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா பாரிஸ் 1, ஆடம் மில்னே 2, பீட்டர் சிடில் 3, உசாமா மிர் 4, டாம் கரன் 5. லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. வெப்ஸ்டர் 6, கிளான் மேக்ஸ்வெல் 7, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 8. ஓவராலா 8 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ். இதுல வெப்ஸ்டர் இருந்து ஒரு 2 ஓவர், கிளான் மேக்ஸ்வெல் இருந்து ஒரு 2 ஓவர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 6 ஓவர் இவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 14 ஓவர்ல உசாமா மிர் ஒரு 3 ஓவரும், அண்ட் தென் பீட்டர் சிடில் ஒரு 3 ஓவரும், அண்ட் தென் ஆடம் மில்னே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஒரு 5 ஓவரில் டாம் கரன் 3 ஓவர், ஏன்னா டெத்தில் பவுல் பண்ணுறதுனால கண்டிப்பாக 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் கூட டாம் கரன் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜோல் பாரிஸ் வந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸும் ஸ்பிளிட் பண்ணி தான் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ட. இதில் அன்பார்ச்சுனேட்டா கிளான் மேக்ஸ்வெல்லோ இல்லை மார்க்கஸ் ஸ்டோனிஸோ பவுல் பண்ணலை அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டி பவுலர் 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் அந்த அப்டேட் கொடுத்துறேன். இதுதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடெல்லாம் பட்டதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நீங்க கிராண்ட் லீக் ப்ளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல 10 டீம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணாலும், ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, இந்த 5 பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 40ல இருந்து மினிமம் 40, மேக்ஸிமம் 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 95% இவங்க ட்ரீம் டீம் விளையாடுறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கனால நம்ம இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மேலே இந்த 5 பிளேயருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது இதுல ஆரன் ஹார்டி 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், கனோலி 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ இவங்ககிட்ட இருந்து ஆவரேஜா ஒரு விக்கெட் பேட்டிங்ல இருந்து ஒரு 10 ரன் வந்தா போதும், ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேருமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை தவிர வெப்ஸ்டர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பிபிஎல்னு வரும்போது ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் இவர்கிட்ட இருந்து 3 ஓவர் பவுலிங்ல இல்ல 2 ஓவராச்சும் எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு விக்கெட், பேட்டிங்ல கண்டிப்பா 20 ரன் வரைக்குமே ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெர்த் கிரவுண்ட்ல மிடில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்குங்களா. கிளான் மேக்ஸ்வெல் இருந்து ஒரு விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல
ஒரு 5ல இருந்து ஒரு 10 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட இருந்து பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து 30 ரன்னும், பவுல்ல மேபி ஒரு விக்கெட் இல்லைனாலும் இந்த 30 ரன் அடிச்சு கொடுத்து ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டூ விளையாடுற பாசிபிலிட்டிஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 5 பிளேயர்ஸ்க்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே 40ல இருந்து 80% டீம்லயோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல ஃபின் ஆலன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆனா ஒரு சிறிய உள்ள ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ஒன்று அடிச்சு ஆடுவார், இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. ஸோ பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பா 30+ இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் வருதுற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷன்ல மட்டும் ஃபின் ஆலனை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரூ டை போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி டெத்தில் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ ஒரு விக்கெட் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் வந்துருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ 60% டீம்ல இவரை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜோ கிளார்க் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல இருந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அண்ட் தென் பெர்த் ஸ்காச்சர்ஸ்ல இருந்து மேத்யூ ஹர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 60% டீம்ல மேத்யூ ஹர்ஸ்டுக்கும் ஜோ கிளார்க்கு ஒரு 40% இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோ கிளார்க்கு 60%, மேத்யூ ஹர்ஸ்டுக்கு 40% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜேசன் பெகன்ராஃப் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேம் அதே தான் ஆடம் மில்னேவும். ஸோ அவருக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஜேசன் பெகன்ராஃப், ஆடம் மில்னே 2 பேர்த்துக்கும் 80% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆஸ்திரேலியன் கிரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும், பெரிய கிரவுண்டு. ஸோ பேட்டர்ஸ் அடிக்க லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட விக்கெட்டை இவங்க எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் உசாமா மிர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா உசாமா மிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல வேல்யூ இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பீட்டர் சிடிலுக்கு தான் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பீட்டர் சிடில் நல்லாவே பவுல் பண்ணி நிறைய எக்கனாமி வச்சிருக்காரு. டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது உசாமா மிருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது பீட்டர் சிடிலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டாம் கரனையும் ஆஸ்டன் அகாரையும் கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா டாம் கரன் டெத்ல நிறைய ஸ்லோவர் பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் தென் ஆஸ்டன் அகர் டாப் ஆர்டர்ல பெர்த் ஸ்காச்சர்ஸ் விக்கெட்டை பறி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிக்கிறாரு, பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ட்ராக் தான் பெருத்துக்கிறோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி டாம் கரனுக்கும் ஆஸ்டன் அகருக்கும் நம்ம கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அதுவே ஃபர்ஸ்ட் பால் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சாம் ஃபானிங்ஸுக்கும் தாமஸ் ரோகர்ஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சேசிங்னு வரும்போது கண்டிப்பா சாம் ஃபானிங்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ அடிச்சு கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டாம் ரோகர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட், நல்ல குவாலிட்டியான பேட்டர்ஸ், ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டாம் கரனுக்கும் ஆஸ்டன் அகருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பால் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சாம் ஃபானிங்க்கும் டி ரோகர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்மால் லீக்கும் போதும் இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணி பிளே பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆரன் ஹார்டி, கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பி வெப்ஸ்டரும் கலோனியும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு
சூட்டபுளாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் டாம் கரனை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃபேண்டாஃபிட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.